ஒருவன் எந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த இரு புதுமைகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முன்பின் தெரியாத நபர்கள் உள்ளத்தில் நினைத்ததை வெளியில் சாதித்து காண்பிக்கின்றார்கள். இருவருமே இயேசுவுக்கு அறிமுகமாகாதவர்கள். அந்த தொழுகை கூட தலைவரை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவர் நினைத்திருக்கவே மாட்டார். ஆனால் கண்டிப்பாக என் மகள் உயிர் பிழைப்பால், இறந்த மகள் கண்டிப்பாக உயிர் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அந்த தொழுகை கூட தலைவர் ஆண்டவர் இயேசுவை அணுகுகிறார். ஏனென்றால் முன்பின் பார்க்காத ஒரு நபர், அதே வேளையிலே ஒரு அப்பாற்பட்ட செயலாக இருக்கிறது. அதாவது ஒரு எதிர்பார்க்க முடியாத செயல், அப்பாற்பட்ட செயல். ஏனென்றால் சிறுமியை நீங்கள் உயிர்ப்பிக்கணும், இறந்துட்டா, அப்போ தானே இறந்தா, உயிர்ப்பிக்கணுங்கிற போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. அதே வேளையில் இவர் மட்டும் நம்பிக்கை கைவிடாமல் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொழுது நிச்சயமாக குணப்படுத்துவார், அதாவது உயிர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி என் மகள் இறந்து விட்டால் வந்து நீங்கள் அவளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த இறந்த 12 வயது சிறுமியை, வேறு நற்செய்தியில் பார்க்கிற பொழுது அந்த சிறுமிக்கு 12 வயது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சிறுமியை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிக்கின்றார். அதே போல் 12 ஆண்டுகளாக கஷ்டப்படுகின்ற, இரத்தப்போக்கினால் கஷ்டப்படுகின்ற இன்னொரு பெண் ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் அதிகப்படுத்தி கொண்டாள், ஆழப்படுத்தி கொண்டாள். வெளியில் யார்ட்டையும் சொல்லலை. ஏனென்றால் பலவாறு அந்த பெண்மணியானவள் செலவழித்து தன்னுடைய நோய் நீங்குமாறு வேண்டியிருக்கிறாள். ஆனால் எவ்வளவு செலவழித்தும் அந்த நோய் நீங்கவில்லை. சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவளாக இருந்தால், இப்படி ஆன்மீக ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண், ஆனால் உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டாள். அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டதனால்தான் தொட்ட உடனேயே அவளிடம் ஆண்டவர் இயேசுவிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அவள் குணம் பெறுகிறாள். உடனே ஆண்டவர் இயேசு யாரின் ஆடையை தொட்டது என்று சொல்லி அந்த பெண்ணை அந்த கூட்டத்தின் முன் நிறுத்தி அந்த நம்பிக்கையை பாராட்டுகிறார். அம்மா, உனது நம்பிக்கை பெரியது என்று சொல்லி அவளுடைய நம்பிக்கையை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இவ்வளவு நாள் துன்பப்படுகின்ற அந்த பெண்மணி அந்த கூட்டத்தில் ஒரு புதிய பெண்மணியாக, ஒரு புதிய மனுஷியாக அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் உடல் ரீதியாகவும் சரி, உள்ளது ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த பெண் இரு நிலையிலும் அவர் குணம் பெறுகிறார். இரு நிலையிலும் குணம் பெறுகிறார். இங்கு நாம் பார்க்கலாம், ஒன்று ஆண்டவர் இயேசு அந்த சிறுமியை தொட்டு, இறந்த சிறுமியை தொட்டு புதிய உயிர் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவுடைய ஆடையை தொடுகிறார். ஆண்டவர் இயேசு தொடுகிறார், ஆண்டவர் இயேசு ஆடையை ஒரு பெண்மணி தொடுகிறார். ஆக இரு தொடுதலிலும் எவ்வளவு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இரு தொடுதலிலும் அந்த அளவுக்கு இந்த புதுமையில் நம்பிக்கை ஆழப்படுகிறது. அந்த தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கையினால் ஆண்டவர் இயேசு அந்த சிறுமியை தொடுகிறார். இவருடைய வியாதியிலிருந்து குணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆடையை தொடுகிறார். இப்படி இருவருமே ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்பேற்பட்ட நம்பிக்கை தான் நம் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பல்வேறு கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, உடல் நோயோடு இந்த பேராலயத்திலே நாம் கூடியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆரோக்கிய அன்னை எல்லோருக்கும் பரிந்து பேசுவார்கள். எனக்கு உடல் சுகத்தை கொடுப்பார், உள்ள சுகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே கூடியிருக்கின்ற நீங்கள் நிச்சயமாக அந்த நம்பிக்கை ஆழப்பட நாம் ஜெபிக்கிற பொழுது, அன்னையிடம் சரணாகதி ஆகிற பொழுது, நம்முடைய தேவைகளை அன்னையிடம் ஒப்படைக்கிற பொழுது நிச்சயமாக நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் உடல் நிலைக்காக, உள்ள நிலைக்காக, உள்ள வியாதிகளுக்காக பரிந்து பேசி எல்லா அருள் வளங்களையும் நலங்களையும் நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே ஜெபத்தை ஆழப்படுத்துவோம். நல்ல செயல்களை வகுத்து கொண்டு பிறருக்காகவும் நாமும் ஜெபிப்போம். நாமும் வாழ்வோம். ஆமேன்.